இது வந்து சனி வந்து இப்போ சூரியன் மேலே இப்போ உங்களுக்கு வந்து மீனத்தில் சூரியன் இருக்குன்னு வச்சுக்கோமே, அது என்ன நட்சத்திரத்தில் இருக்குன்றதை நீங்கள் பார்த்துக்கோங்க. அந்த நட்சத்திரத்து மேலே வந்து பிரயாணம் வந்து சனியும் சூரியனும் உங்களுக்கு வந்து மேஷத்திற்கு வந்து பார்த்திங்கன்னா 5ஆம் பாவாதிபதியாக சூரியன் வரும். ஸோ சூரியன் வந்து அங்கே இருக்கும்போது சனியும் சூரியனும் குழந்தை சம்மந்தமான விஷயங்கள் நம்ம ஒரு பெரிய பாதிப்புகளை உருவாக்கிடுவாங்க. அது வந்து சண்டை கிரகம். சனியும் சூரியனும் பார்த்திங்கன்னா பயங்கர ஃபைட்டர்ஸ் தான். சனி செவ்வாய் சூரியன் இவங்களாம் வந்து ஒரு ஃபைட்டர்ஸ். ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது சனி சூரியன் இப்போ சப்போஸ் யாருக்காச்சும் மீனத்தில் வந்து சூரியன் இருக்குன்னா அந்த சனி மீட் ஆகும்போது பார்த்திங்கன்னா ஒரு பெரிய எமோஷன், எதை பற்றின எமோஷன்ஸ் கூட குழந்தை சம்மந்தமான விஷயங்கள் ஒரு பெரிய ஒரு ப்ராப்ளத்தை, பூர்வீகம் சம்மந்தமான விஷயங்களில் ஒரு சண்டை சச்சரவுகளை கண்டிப்பாக உருவாக்கும். அதே காலகட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா அங்கே வந்து சந்திரன் இருக்குன்னு வச்சுக்கோங்க. சந்திரன் வந்து உங்களுக்கு 4ஆம் அதிபதி. சொத்து சம்மந்தமான விஷயங்களை விரயங்களை கொடுத்துரும். ஏன்னா சனிச்சந்திரன் அந்த ஒரு விஷயங்கள் தாயார் உடல்நிலை, உயிர்காரகத்துவத்தில் பார்த்திங்கன்னா தாயார் சார்ந்த விஷயங்கள், வண்டி வாகனங்கள், நிறைய விபத்துகள், அதனால் செலவுகள், அதனால் விரயங்களை கண்டிப்பாக ஏற்படுத்தும். ஸோ அட்லீஸ்ட் அம்மா உண்மை ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணுறது, ஒரு வண்டி போய் மோதி செலவு பண்ணுறது, இந்த மாதிரி விஷயங்கள் சந்திரன் கொடுத்துறாரு. ஸோ அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு வந்து சப்போஸ் அங்கே செவ்வாய் இருக்குது. செவ்வாய் வந்து ரொம்ப மோசமான விளைவுகளை கண்டிப்பாக ஏற்படுத்தும். காரணம் என்னென்னா மேஷத்திற்கு வந்து 8ஆம் அதிபதியாக செவ்வாய் அங்கே இருந்து அங்கே வந்து சனி இருக்கும்போது என்ன மாதிரி ஆகிடும்னா அவங்களுக்கு பெரிய ஆக்சிடென்ட்ஸை உருவாக்கிடும்.